திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, இதுவரை நம்ம சேனல்ல வந்து இந்த வழக்குகள குறித்து நெறைய பதிவிட்டு வருகிறோம். அ நம்ம சேனல்ல வந்து நெறைய பேர் வந்து இந்த வழக்க பத்தி தெரிஞ்சுக்கணுன்ட்டு நெறைய பேர் வந்து வராங்க. இப்ப என்னன்னு கேட்டா, இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சாங்க பாத்தியா? அவங்களுக்கு வந்து நான் எதிரா வந்து செய்திய கொண்டு சேர்க்கிற மாரி ஃபீல் பண்றாங்க. அவங்க முதல்ல அந்த ஆசிரியர்கள்லாம் நல்லா ஒன்றை தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி வழக்குகள்லாம் நான் போடும்போது, அதாவது நீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகாத முன்னாடி நீங்களும் அதுல ஒரு ஆள். எல்லாரும் ஒரே ஆளா தான் இருந்தீங்க. அப்ப இருக்கும்போது இந்த வழக்குகள்ல வந்து செய்திகள அறிஞ்சுங்கன்னு தான் நம்ம சேனல வந்து பார்க்குறீங்க, கொள்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஏதோ பண்ணீங்க. ஆனா, இப்ப வந்து இந்த அ வழக்கு சம்மந்தமா வந்து நீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போன பிறகு, நான் வந்து என்னைக்குமே நான் போடுற மாரி தான் போட்டு வரேன். இப்ப நான் இன்னும் வந்து உங்களுக்கு எதிரா போடுற மாரி நீங்க ஒரு இது பண்றீங்க. அதெல்லாம் வந்து உங்களுடைய தவறான ஒரு புரிதலின்மை தான் நான் வந்து எடுத்துக்குவேன். ஏன்னு கேட்டா, என்னுடைய நண்பர்களே நெறைய பேர் இதுல வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருக்காங்க. அவங்களும் வந்து நெறைய என்கிட்ட ஆலோசனைலாம் கேட்டுருக்காங்க. இந்த மாரி வழக்குல தொடுத்தவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. வழக்கு சார் எனக்கு இந்த மாரி சிக்கல் இருக்கு. இந்த மாரி இருக்கு. இது எப்படி சார்ன்ட்டு அந்த ஆலோசனை கேட்டுருக்காங்க. 2023ல எழுதின நண்பர்கள் கூட இது குறித்தெல்லாம் ஆலோசிச்சிருக்காங்க. நாம வந்து ஒரே பார்வையில தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னு கேட்டா வந்து இதுல வந்து நீங்க தான் வந்து அந்தந்த செய்திக்கு தகுந்த மாரி உங்கள வந்து பிரிவுபடுத்திருக்கீங்க. ஆனா அது வந்து உங்களுடைய புரிதலின்மை தான். இன்மெச்சூரிட்டின்னே சொல்லலாம். ஆசிரியர்ன்னு சொல்றீங்க. நீங்கலாம் நாளைக்கு ஆசிரியராகி போய் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. அவனுக்கு வந்து ஃபேவரா வந்தா அத பெருமை எடுத்துக்கிறீங்க. கொஞ்சம் வந்து அது உங்களுக்கு நெகட்டிவா இருந்தா, அத வேறு விதமா வந்து உங்கள வந்து வசைபாடுறீங்க. இது என்ன லாஜிக்? நீங்கலாம் ஆசிரியரா முதல்ல? யாருக்கு நான் வந்து செய்திய இப்ப வழக்கு தொடுக்கிறானா, அவனுக்கு ஒரு பார்வையில நியாயமா இருக்குது. அவன் போறான். உங்களுக்கு அரசு இருக்கு. அரசு வந்து பெரும்பாலும் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சவங்களுக்கு அரசு வந்து ஒரு அதிகாரம் மிக்க ஒரு அமைப்பு உங்கள எப்படியாவது வந்து பணியில அமர்த்தணுன்ட்டு ஒரு பக்கம் அது போராடிட்டு தான் இருக்கு. அத யாரும் நீங்க பெருசா நினைக்க மாட்றீங்க. இந்த செய்திகள வந்து ஒருத்தன் வழக்கு போட்டானா, இது பண்ணானா அவன போய் இது பண்றீங்க. அவன் வழக்கு போடுறான்னு கேட்டா, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? டிஆர்பி தானே. ஒழுங்கா அந்த எக்ஸாம் வச்சும் பண்ண தெரியல. அதனாச்சும் ஒழுங்கா பண்ணணும். அதுவும் கிடையாது. சரிங்க. இப்ப வந்து இப்ப அவன் வழக்கு ஏன் போடுறான்னு கேட்டா, இப்ப இந்த வழக்கு ஏன் போடுறான்னு கேட்டா, இவ்ளோ முரண்பாடு வரும்போது தானே அவனுக்கு வந்து நம்ம இதில போயிடுமோ, அதில போயிடுமோன்னு அவனுக்குன்னு ஒரு போயிருப்போம்ன்ற ஒரு சுயநலம் வரும்போது தானே அவன் வழக்கு இது பண்றான். நீயா இருந்தாலும் அத தான் செஞ்சிருப்ப. நீ வந்து அந்த இப்ப வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டுக்குள்ளார வந்துட்ட பிறகு, நீ இப்படி உன் பக்கமா இது பண்ற. ஆனா இதே வந்து நீ அந்த லிஸ்ட்ல இல்லன்னா, நீ இவனுங்க கூட தான் வந்து நிக்க போற. இதுதான் இதுதான் வந்து ஒரு எதார்த்தம். அது தெரியாம நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு எதனா இது பண்றீங்க. அதே மாரி இதுல இந்த எக்ஸாம் வச்சது டிஆர்பி வச்சத பத்தி நியமன தேர்வுன்னு கொண்டு வந்தாங்க. எப்பவுமே வழக்கத்துக்கு மாறாக இந்த ஓஎம்ஆர் வந்து ஒரு காப்பி ஒண்ணு குடுப்பாங்கல்ல. அது முதல்ல குடுத்தாங்களா? இப்போ ஓஎம்ஆர் எக்ஸாம் எழுதிட்டு 3 மாசம் நம்ம ரிசல்ட் வெயிட் பண்ணியிருந்தேன். எந்த ஓஎம்ஆர யார் யார் மாத்தியிருப்பாங்க? புது ஓஎம்ஆர் இதெல்லாம் யாருனா தெரியுமா? இந்த டிஆர்பி எல்லாம் இதெல்லாம் வந்து இருக்கிற ஒரு சந்தேகத்த தானே கிளப்புது. இப்ப அந்த சந்தேகப்பட்டு வந்து என்னுடைய ஓஎம்ஆர் நகல் காப்பிய குடுங்கன்னு கேட்டா, அது வந்து ரகசியத்தன்மை வந்து காக்குறாங்களா? நீ ரகசியத்தன்மை காக்குற அளவுக்கு என்ன அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல இருக்கு? அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கிறத வச்சு தான் நீ ரகசியத்தன்மை காக்குற. இதெல்லாம் நடந்திருந்ததன் விளைவாக தானே இப்போ வந்து கோர்ட்ல வந்து மதுரை உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளுக்கு பொருந்துன்னு சொல்லிட்டு, அவ்வளோ அவசரமா விடுறதுக்கு என்னங்க? ஏற்கனவே வழக்கு நிலுவையில பெண்டிங்ல இருக்கு. கடைசியா வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில 2 நீதிபதி அமர்வுல இந்த நியமன தேர்வுக்கு எதிரான வழக்கு. அந்த வழக்கு பெண்டிங்லயே இருக்கு. தனி நீதிபதி வந்த வழக்கெல்லாம் கூட ஒரு பெஞ்ச்ல வந்து தள்ளுபடி ஆனவே, அனைத்தும் அது சேம எல்லாமே தள்ளுபடி ஆவுறது தான். அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா, அந்த டபுள் பெஞ்ச்ல வழக்கு வந்து நிலுவையில இருக்கு. அது குறித்து தான் வந்து என்சிடில வந்து கடைசியா அந்த 30ஆம் தேதி வந்து என்சிடிக்கு வந்து அறிவுறுத்துறாங்க. மதிப்பெண்ண கணக்குல கொள்ளணுமா, கொள்ளக்கூடாதா அது குறித்து வந்து அ அறிக்கை இது பண்ணுங்க. ரிசல்ட்ட விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. வாய்மொழியா தான் சொல்றாங்க. ஆனா எதுவும் உத்தரவு போடல. இப்ப மதுரையில இப்ப ஸ்டே ஆர்டர் குடுத்த மாரி உத்தரவு போடல. உத்தரவு போட்டிருந்தாங்கன்னா, அது பெண்டிங் அப்படியே இருந்திருக்கும். ஆனா, இந்த கோர்ட் விடுமுறை நாட்கள்ல இவ்ளோ அவசரமா வந்து அந்த வழக்க பத்தி எதுவும் இல்லாம, இன்னும் பூட்டுன வீட்ல போய் ஆள் யாரும் இல்ல தூக்கிட்டு வந்துரலாம். அப்படின்ற மாரி ஒரு திருட்டு திருடன் மாரி வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த ஆசிரியர் தேர்வு இந்த இந்த செயல் மட்டும். வழக்கு நிலுவையில இருக்கு. அது என்னன்னே தெரியாம அவசர கதியா இது பண்ணாங்க. அப்ப வந்து இதெல்லாம் வந்து தேர்வுகள் மத்தியில முறைகேடு நடந்திருக்குமோ? அப்படின்ற ஒரு அச்சம்லாம் ஏற்பட்டதன் விளைவா தான் இப்ப இந்த இதன் விளைவா தான் இப்ப வந்து எல்லாமே டிஆர் மேல ஒரு சந்தேக கண்ணு பார்க்குறாங்க.
ஓஎம்ஆர் ஷீட்டை நகல் கேட்டாலும் அது ரகசியத்தன்மை காப்பணுன்றாங்க. இந்த பிரச்சனை இ இந்த கேஸ் நிலுவையில இருக்கும்போதே ரிசல்ட்ட விட்டீங்க. விட்டது வந்து உடனே வந்து என்ன பண்றீங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுறீங்க. சரி விட்டது விட்டீங்களா, அந்த அந்த ஸ்டார் கொஸ்டினுக்கெல்லாம் வந்து அது என்ன ஒரு இறுதி மதிப்பீடு செய்ற அளவுக்கு நீங்க வந்து கொஸ்டின் எடுத்தா இவ்ளோ சிக்கல் கிடையாது. அத எதிர்த்து தான் இப்ப வழக்கு போட்டு, அ இப்ப ஸ்டே ஆர்டர் குடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்ப திரும்பி வந்து இந்த வழக்குல வந்து அத தெளிவுறுத்த சொல்லும்போது, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு திரும்பி எப்போ வருது? 6ஆம் தேதி வருது. 6ஆம் தேதி திரும்பி வந்து அந்த என்சிடி கேட்ட அந்த மதிப்பெண் சம்பந்தமா, திரும்பி மீண்டும் அதான் இறுதிய ஒரு வார்னிங் பண்ணி, 1 வாரத்துல சப்மிட் பண்ண சொல்றாங்க. இது 6ஆம் தேதி நடந்த வழக்கு. ஆனா 5ஆம் தேதியே இந்த வழக்குல வந்து இந்த ஸ்டார் மதிப்பெண்ணுக்கு எதிரா போட்ட வழக்கு ஸ்டே குடுத்துட்டாங்க. ஸ்டே குடுத்துட்ட உடனே, இப்ப மதுரையில வந்து அந்த ஸ்டே உடைக்க இன்னைக்கு திரும்பி வந்து அப்பீல் போயிருக்கீங்க. இப்போ இந்த 2 வழக்குகள் இப்ப 18ஆம் தேதி இப்ப இந்த வழக்கு வந்தாலும், இப்ப அதுக்கடுத்தது அந்த வழக்கு 21ஆம் தேதி வருது. இப்ப வந்து தனி நீதிபதி அமர்வுல இருக்கிற வழக்கெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது. சென்னை உயர்நீதிமன்றத்துல இருக்கிற வழக்கு வந்து, அதாவது நியமன தேர்வுக்கு எதிரான வழக்கு. மதுரையில இருக்கிற வழக்கு என்னன்னு கேட்டா, ஸ்டார் கொஸ்டினுக்கு வந்து எதிரான வழக்கு. அந்த ஸ்டார் கொஸ்டினால நான் பாதிக்கப்படுறேன். எனக்கு மறு நியமன தேர்வு வேணுன்ற நோக்குல தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆனா, அந்த வழக்கு எல்லாருமே வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. சென்னையில நடக்கிற வழக்க, அது வந்து நியமன தேர்வே வேண்டான்னு போட்ட வழக்கு. அந்த அம்மா வந்து அந்த வழக்கறிஞர் வந்து என்னன்னு கேட்டா, அந்த நோட்டிஃபிகேஷன வந்து கேன்சல் பண்ணுனா, என்ன காரணத்த வைக்க முடியுன்ற மாரி ஒரு காரணத்த தேடுறாங்க. அதாவது என்ன கிரவுண்ட் நெறைய கிரவுண்ட் வைப்பாங்க. ஒரு வழக்க வந்து உடைக்கிறதுக்கு நெறைய கிரவுண்ட் தேடுவாங்க. அதுல ஒரு கிரவுண்ட் தான் என்சிடி கிட்ட கேட்டுக்கிற ஒரு கிரவுண்ட். மதிப்பெண் வந்து மதிப்பெண் வந்து சேர்க்கணுமா, சேர்க்கக்கூடாதான்ட்டு. இப்ப என்சிடி தரப்புல வந்து மதிப்பெண்ண சேர்க்கணுன்ற மாரி வந்த ஒரு முடிவுனால தான் இவங்க வந்து இந்த ஸ்டே ஆர்டர உடைச்சுட்டு எப்படியாவது பணி நியமனம் செய்யணுன்ட்டு இன்னைக்கு மதுரையில வந்து அப்பீல் போயிருக்காங்க. அது என்ன நடக்குதுன்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப இந்த 2 வழக்குகளுமே பிரதான வழக்குகளா மாறிடுச்சு. ஒண்ணு வந்து மதுரையில வந்து வர வழக்கு வந்து 18ஆம் தேதி வருது. அவங்க வந்து இந்த ஸ்டேய வந்து உடைக்கிறாங்களா, உடைக்கலையான்னு. என்கிட்ட அதுக்கடுத்து 2 நாள் தான் இருக்கு. திரும்பி சிங்கிள் பெஞ்ச்லயே வந்துரும். அந்த வழக்கு திரும்பி தொடரும். 20ஆம் தேதி வரைக்கும் தான் ஸ்டே குடுத்துருக்காங்க. அது இப்ப 18ஆம் தேதியிலேயே வந்து அந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னு பொறுத்து எனக்கு தெரியும். ஆனா இந்த வழக்கு இதுல உடைச்சாலும் 21ஆம் தேதி வந்து திரும்பி வழக்கு வருது. அது வந்து நியமன தேர்வுக்கு எதிரான வழக்கு. நியமன தேர்வே கூடாதுன்னு போட்ட வழக்கு. அந்த வழக்கு குறித்து நம்ம பார்க்கணும் கேட்டா, இப்ப என்ன எப்படி போகும்ன்னு கேட்டா, அரசு நியமன தேர்வுக்கு வந்து நியமன தேர்வுல வந்து இந்த டெட் ஏற்கன மதிப்பெண்ண சேர்க்கணும்னு சொன்னா, அ அப்படி ஒரு வந்து அ அரசு தரப்புல வந்து குடுத்துனாங்கன்னா, கண்டிப்பா இந்த நடைபெற்ற நியமன தேர்வு 100% கேன்சல் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டா, அ நான் இத எத வச்சு நான் சொல்றேன்னு கேட்டா, நோட்டிஃபிகேஷன் விடும்போது இந்த நியமன தேர்வுக்குள்ள வந்து டெட் மதிப்பெண்ண பத்தி குறிப்பிடவே இல்ல. குறிப்பிடவே இல்ல. அதனால வந்து இவங்க உடனே வந்து இந்த டெட் ஏற்கனவே வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு போயிட்டு, அந்த டெட் மதிப்பெண்ணும் இத்தன பெர்சன்டேஜ் நாங்க ஆட் பண்றோன்ட்டு போயிட்டு ஒரு ரிசல்ட்டும் இது பண்ண முடியாது. திரும்பி இடியாப்ப சிக்கலா வரும். அதனால வந்து திரும்பி வந்து புதிய வந்து நியமன தேர்வுக்கு வந்து வழிவகுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். அதாவது மதிப்பெண்ணே கணக்குல கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி அந்த அம்மா அந்த வழக்க கொண்டு போவாங்க. ஒருவேள மதிப்பெண்ண சேர்க்கணும்னு சொல்ட்டாங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன்ல இந்த நியமன தேர்வு நியமன தேர்வுல இந்த டெட் மதிப்பெண்ண சொல்லல. அத சேர்த்து இனிமே நோட்டிஃபிகேஷன் விடுற மாரி இது பண்ணுவாங்க. அதனால இப்ப நடைபெற்ற எக்ஸாம் ரத்தாவறதுக்கான அ வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த எக்ஸாம்ல கூட வந்து அதுலயும் நெறைய இடியாப்ப சிக்கல் இருக்கு. டெட்ட வந்து இந்த இந்த வழக்க தொடுத்தவங்களே வந்து அந்த பிரதான வாதி வந்து 90 மதிப்பெண் கீழ போட்டவங்க தான் இந்த வழக்கு. அதான் நியமன தேர்வுக்கு எதிரான போட்ட வழக்கு. அப்ப வந்து டெட்ட மதிப்பெண்ண உயர்த்த எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு குடுங்க. அப்படின்னு கேட்கலாம் அந்த வழக்குல. அந்த உயர்த்திட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து நியமன தேர்வு வைங்க. அதுக்கும் எனக்கு வாய்ப்பு குடுங்க. ஏன்னு அதனால என்னுடைய வேலை பறி போகக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகும். அதனால எனக்கு வந்து மறுபடியும் வந்து நான் டெட்ட மதிப்பெண்ண உயர்த்தணும். ஏன்னு கேட்டா இப்போ ஒரு 82, 83 இருக்கிறவங்க கேட்டகரில இப்ப யோசிச்சு பாருங்க. பார்டர்ல இருக்கவங்கலாம். ஏன்னு கேட்டா டெட்டுக்கு வந்து வெயிட்டேஜ் சேர்க்கும்போது, அந்த மதிப்பெண்ண உயர்த்துறதுக்கு வாய்ப்பு குடுங்கன்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் வந்து வந்து அந்த ஒரு மதிப்பெண்ணோட தான் இருக்காங்க. ஒரு டெட்டோட இருக்காங்க. அப்படி இருக்கவங்கலாம் அப்படி வழக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதிப்பெண்ண உயர்த்தணும். ஏன்னு கேட்டா அதுவும் பெர்சன்டேஜ் வருதுல்ல போஸ்டிங்க்கு. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும்.
அதுக்கப்புறம் நியமன தேர்வு உண்டு. நியமன தேர்வு வந்து வைக்கிறதுக்கு ஆயத்தப்படணும். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா, ஏற்கனவே இந்த 2013ல வந்து இந்த வெயிட்டேஜ் பிரச்சனால தான் இந்த இதே வந்து இப்ப சிக்கல் இப்படி இருக்கு. அதனால வெயிட்டேஜ கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்போ வந்து திரும்பியும் வந்து நீ இந்த வெயிட்டேஜ் மெத்தட் தான் வருது. என்ன ஒண்ணு இதில +2, 10த் இந்த மார்க்லாம் +2 டிகிரி இந்த மார்க் மட்டும் தான் இல்ல. ஆக மொத்தம் டெட் மதிப்பெண்ணுக்கு ஒரு வெயிட்டேஜ் குடுத்துதான் ஆவணும். அதுவும் கூட தான் எதனா பண்ண சொல்றாங்க. அப்ப அது கூட நியமன தேர்வு இப்போ பண்ணுவாங்களா? இல்ல ஏற்கனவே இந்த போராட்டம் செஞ்சு எங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மென்ட் சீனியாரிட்டி பிரகாரம் போடுங்கன்ற ஒரு கோரிக்கைலாம் இருக்கு. இதெல்லாம் நெறைய வந்து இப்ப இடியாப்ப சிக்கலா இருக்கு. எதுவுமே வந்து வழக்குல வந்து இறுதி வாதங்களும், அங்க வைக்கிற இதுக்கு முன்னாடி இருந்த தீர்ப்புகளும் தான் வந்து அத உறுதி செய்யும். நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, நம்ம சொன்னது வந்து நடக்கலாம். இதுவரைக்கும் நான் சொன்ன மாரி தான் நடந்துட்டு வருது. அதாவது ஆள் இல்லாத இடத்துல வந்து ஒரு இது பண்ணாங்க. இப்ப வழக்கு காரணங்காட்டி இப்ப டிலே ஆயிட்டே தான் இருக்கு. இப்ப டிலே ஆயிட்டு தான் போயிட்டுருக்கு. கை கெட்டது வாய் கெட்டாத நிலையில இருக்காங்கன்னு சான்றிதழ் சரிபார்ப்பு முடிச்சவங்க. இது 2013லயே நடந்தது. 2013 என்ன நடந்ததுன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் அந்த 90 மதிப்பெண்கள்ல பாஸ் பண்ணவங்க 16,000 பேரு பாஸ் பண்ணிட்டாங்க. 16 சில்ற பேரு. அந்த 16,000 பேரும் கனவுல இருந்தாங்க. ஆசிரியர் ஆயிடணும்னு கனவுல இருந்தாங்க. ஆனா, அப்பதான் இந்த 5% தள வந்த பிறகு கிட்டத்தட்ட 83,000 பேர் போயிட்டான். இந்த 16,000 பேர்ல இன்னைக்கு 100 மதிப்பெண்கள் மேல எடுத்தவங்கலாம் இன்னமும் இன்னைக்கு வெளியில இருக்கான். அதுல நெறைய பேரு அதுல போனவங்க தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த வழக்கு போட்டு அ ஒரு 160 சில்ற பேரு. அவங்க தான் வழக்கு தொடுத்து, அந்த 400 பேர் வழக்குல அவங்க ஒரு பேட்ச். அவங்க போட்ட வழக்கு தான் அந்த 400 பேருக்கான வழக்கு. அதுல நெறைய பேர் வந்து பேட்ச்சா நெறைய பேர் சேர்ந்துட்டாங்க. 410 பேர் வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா, அந்த 161 பேர் வழக்கு தான் அந்த 400 பேர் ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கு அந்த வழக்கு. இவ்ளோ சிக்கல் மத்தியில தான் இப்ப தமிழக அரசு வந்து இந்த நியமன தேர்வு வச்சதுல இவ்ளோ சிக்கல் வந்து இப்ப நெறைய வழக்கு மேல வழக்கு வந்து போயிட்டே இருக்கு. ஆனா, எப்படியா இருந்தாலும் அரசு வந்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து அந்த 2013ல அப்படித்தான். 2013 என்ன பண்ணிட்டாங்க, அந்த வழக்க தொடுத்துட்டு இருக்கும்போது 2014ல நியமனம். ஆனா ஜட்ஜ்மெண்ட் எப்போ வருதுன்னு கேட்டா 2016ல வருது சுப்ரீம் கோர்ட்ல. உள்ளார போனவன்லாம் ஒண்ணும் பண்ணாதன்னு சொல்ட்டு. அந்த மாரி இந்த நியமன தேர்வுல வந்து இப்ப இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சவங்க கூட இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இந்த அரசு என்ன பண்ண போகுதுன்றது பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம வந்து யாருக்கும் வந்து எதிரா இந்த போறதில்ல. நடக்கிற நிகழ்வுகள அப்டேட் பண்றோம். அவ்வளோதான். பாசிட்டிவா இருந்தா எடுத்துக்க, நெகட்டிவா இருந்தா தள்ளிவிட்டு போயிட்டே இரு. அதுதான் வந்து சிம்பிள். இத விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் வந்து பதிவு போட வேண்டாம். வாங்க இன்னைக்கு நடந்த வழக்கு என்னான்ட்டு அது குறித்து பார்க்கலாம். இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் 14 இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 2024ல அறை எண் 1ல மாண்புமிகு நீதியரசர் சுரேஷ்குமார் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் ஜி அருள்முருகன் இவர்கள் முன்னிலையில வழக்கு எண் 36ஆக இன்று வந்து இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் அப்பீல் செய்து ஒரு வழக்கு விசாரணை வந்திருக்கிறது. இந்த வழக்கு ஆல்ரெடி தனி நீதிபதி அமர்வுல போட்ட வழக்கு. அந்த வழக்கு வந்து இடைக்கால உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த நியமன பட்டியல்களை இனிமே வந்து இறுதி பட்டியலை வெளியிட கூடாது, அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடைக்கால உத்தரவை எதிர்த்து தான் அரசு தரப்பு இன்றைக்கு வந்து அப்பீல் செய்து இந்த வழக்கு இன்றைக்கு வந்தது. அந்த வழக்கு குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோன்னா அப்பீல் வந்து 4 அப்பீல் இருக்குது இதில். அதில் ஜனனி அதை கூட 2 பேர், அது வந்து 1030. அதேமாதிரி 1033 ஒரு அப்பீல் பி ஜெயந்தி. அப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் 1031 பி சுதா அண்ட் அதர்ஸ். அதுக்கடுத்து 1032 பி மதுபாலா. இவங்க கூட 2 பேர். இந்த 4 அப்பீலும் இதுவும் கூட வந்து கனெக்டட் மேட்டர் பெட்டிஷன் வந்து ஒரு 7 பெட்டிஷன் இருக்குது. அது என்னென்னா இந்த 7536 1, 7528, 7529, 7530, 31, 32, 33 கிடையாது, 34, 35, லாஸ்ட்டாக 7536. இந்த மாதிரி 7 கனெக்டட் மேட்டர் பெட்டிஷன் இது கூட இணைஞ்சு இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணை வந்தது. இந்த விசாரணை குறித்து, இந்த வழக்கு எப்படி நகர்ந்தது குறித்து நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்று நடைபெற்ற வழக்கானது ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து 12/6/2024 வந்து இந்த வழக்கை வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 13. அதாவது முந்தானத்து வந்து வழக்கை ஃபைல் பண்ணி நேற்று ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி இன்னைக்கு வழக்கு விசாரணை வந்திருக்கு. இந்த வழக்கு எதற்கு எதிரானதுன்னு கேட்டால், இந்த இடைக்கால உத்தரவை வந்து நீக்கும்படி தான் இவங்க வந்து இந்த வழக்கை தொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டால் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்ச லிஸ்ட்டை விட்டு அவங்க உடனே பணி நியமனம் கொடுக்குற ஒரு மும்முர நோக்கில் தான்
அரசு தீவிரமாக இதில் இறங்கி செயல்படுது. அதனால தான் இவ்வளோ வேகமாக இது பண்ணுறாங்க. இதற்கு இன்னொரு காரணம் என்னென்றால், சென்னை உயர்நீதிமன்றத்தில் அங்கே டபுள் பெஞ்சில் இருக்கிற வழக்கில் அங்கே வந்து அந்த என்சிடி வந்து அந்த டெட்டு மதிப்பெண்ணை வந்து கணக்கில் எடுத்துக்கணுமா எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றத ஒரு வாரத்தில் சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது சப்மிட் பண்ணதன் விளைவாக உடனே இந்த தடையை உடைச்சிட்டு அவங்களுக்கு வந்து அந்த வழக்கு இப்போ வர்றதை பின்னாடி பார்த்துக்கலாம், முன்னே இந்த தடையை ஸ்டே பண்ணிவிட்டு இவங்களை பணி நியமனம் செஞ்சுட்டான், பின்னாடி வழக்கை பின்னாடி பார்த்துக்கலான்ற மாதிரி முனைப்பில் இந்த அரசு இறங்கி தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இது சான்றிதழ் சரிபார்ப்பு விதமும் சரிதான். சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து கூப்பிட்ட உடனே, அதாவது ரிசல்ட் விட்ட உடனே ஏன் உடனே வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு கூப்பிட்டாங்கன்னா, ஏற்கனவே வந்து டிஆர்பி பற்றி தெரியும், எவ்வளோ வந்து அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு எவ்வளோ டிலே ஆகுன்ட்டு கூப்பிட்டாங்கன்னா, இந்த மதிப்பெண்கள் வந்து ஸ்டார் மதிப்பெண்களுடைய பிரச்சனை தான். அது வந்து 1, 2 இருந்தால் பரவாயில்ல, நிறைய கொஷின் வந்ததுனால, அதேமாரி ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, இல்லை நிறைய சப்ஜெக்டில் அனைத்து சப்ஜெக்ட்லையுமே இந்த பிரச்சனை வரும்போது, இது ஊடகத்திலலாம் இப்போ எதிரொலிக்கும் போது தான் வந்து இதை மேற்கொண்டு இந்த எக்ஸாமே கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் போது தான் அவசர கதியாக இவங்க வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இப்போ வந்து அதற்கு எதிராக தான் இப்போ வழக்கு வந்து எதிராக வந்து இப்போ வந்து ஸ்டே கொடுத்ததன் விளைவாக இப்போ இந்த ஸ்டே உடைக்கிறதுக்காக தான் இவ்வளோ அவசரமாக வந்து இதில் அரசு தீவிரமாக இறங்கி செயல்படுது. ஏற்கனவே வந்து வழக்குகள் வந்து பெண்டிங் இருக்கிறத கூட பொருட்படுத்தாமல், அதாவது அந்த கோர்ட்டு விடுமுறை நாட்களில் எவ்வளோ வந்து சீக்கிரமாக செய்யணுமோ அந்த மாதிரி அந்த கோர்ட்டு ஓப்பன் விடுமுறை ஆகுதுல இது எல்லாம் முடிஞ்சிடணுன்ற மாதிரி நோக்கில் தான் அரசு செயல்பட்டது. ஆனால் இப்போ அதை அவங்க வந்து ரிசல்ட் விட்டதன் விளைவாக இந்த புதிய வழக்குகள் மூலமாக தான் இப்போ ஸ்டே வந்து கொடுத்தாங்க. இந்த ஸ்டேவை உடைக்கிற நோக்கில் தான் இப்போ வந்து இந்த வழக்கை கொண்டு வந்தாங்க. இந்த வழக்கு வந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் வந்து ரெஸ்பான்சிபிள் டீச்சர்ஸ் வந்து, அதான் இந்த வழக்கு ஏற்கனவே கொடுத்தவங்க ஜனனி, அது மட்டும் இல்லை இந்த மதுபாலா, ஜெயராணி இந்த மாதிரி இருக்காங்களே அவங்க தான். இது வந்து பெட்டிஷனர் கவுன்சில் வந்து வி.ஆர். சண்முகம் வந்து அரசு தரப்பாக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர். இந்த வழக்கு இன்றைக்கி வந்து 36வது வந்து டிவிஷன் பெஞ்சில் வந்திருக்கு. இந்த வழக்கில் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு கேட்டால், இந்த வழக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னல, இந்த அப்பீல் கூட இது கூட இருக்கிற 3 அப்பீல். இவங்க வந்து மெயினாக இந்த ப்ரேயர் என்ன சொல்லியிருக்காங்கட்டா, தனி நீதிபதி அமர்வு ஆர்என் மஞ்சுளா 5/6/2024 ரிட் பெட்டிஷன் சொல்லியிருக்காங்க பாரு, 11,711 இந்த ரிட் பெட்டிஷனில் வந்து அந்த கிரவுண்டை வந்து அவங்க உடைக்கிறது, அதில் தான் வந்து ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இன்க்ரீம் ஸ்டே ஆர்டர் இங்கே சொல்லியிருக்காங்க பாரு, அதை வந்து நீக்க செய்யறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இந்த வழக்கை வந்து விசாரணை வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. எத்தனாம் தேதின்னு கேட்டால் 18/6/2024 அன்று ஒத்தி வச்சுருக்காங்க. இந்த வழக்கு வந்து 20ஆம் தேதி வரக்கூடிய, அதாவது தனி நீதிபதி அமர்வில் வந்து இந்த வழக்கு 20ஆம் தேதி தான் லிஸ்ட்டு போட்டிருந்தாங்க. அதே சமயத்தில் வந்து நியமன தேர்வுக்கு எதிராக போட்ட வழக்கு 21ஆம் தேதி, அதில் தான் என்சிடி வந்து அந்த மதிப்பெண் சம்மந்தமாக தெளிவுறுத்த சொல்லியிருந்தாங்க. அந்த வழக்கு வந்து இதெல்லாம் பாதிக்குமோன்றதுக்காக இந்த வழக்கில் இருக்கிற ஸ்டேவை உடைக்கிறதுக்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த வழக்கு வந்து இப்போ தனி நீதிபதி அமர்வு வந்து அந்த ஸ்டே ஆர்டர் அப்படியே இருக்கும். ஆனால் இப்போ அந்த ஸ்டே நடக்கிறது முன்னாடி இப்போ அந்த வழக்கு வரத்துக்கு முன்னாடியே, அதாவது தனி நீதிபதி அமர்வில் இருக்கிற வழக்கு ஆர்என் மஞ்சுளா அவர்கள் இருக்கிற வழக்கு முன்னாடியே இப்போ டபுள் பெஞ்சுக்கு வந்துட்டாங்க. அந்த டபுள் பெஞ்ச் வழக்கில் 20ஆம் தேதி வர வேண்டிய வழக்கு இப்போ 18ஆம் தேதியே வந்து இப்போ டபுள் பெஞ்சில் வருது. அதனால் இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு தான் இனிமேல் முக்கியம். தனி நீதிபதி அமர்வில் இருக்கிறத பற்றியெல்லாம் இப்போ கிடையாது. இந்த வழக்கு தான் இனிமேல் வந்து ரொம்ப முக்கியமான வழக்காக பார்ப்பாங்க. அப்போ இப்போ சென்னையில் வந்து ஒரு வழக்கு, அது நியமன தேர்வுக்கு எதிராக வழக்கு, இது நியமன தேர்வில் மதிப்பெண் குளறுபடி வழக்கு. இப்போ 2 வழக்கு வந்து இப்போ வந்து பிரதானமாக போயிட்டு இருக்கு. இப்போ இந்த மதிப்பெண் குளறுபடி வழக்கு வந்து இதுதானே ஸ்டே கொடுத்துருக்காங்க, இதை உடைச்சிட்டா சான்றிதழ் சரிபார்ப்பு முடிச்சவங்களுக்கு பணி நியமனம் கொடுத்துட்டா நம்மளுக்கு முடிஞ்சுன்ற நோக்கில் தான் இதுக்கான முயற்சிகள் அரசு எடுத்திருக்காங்க. இதில் வந்து இப்போ இந்த 2 வழக்குகளும் வந்து மாறி மாறி வரும்போது என்ன நடக்கிறது அடுத்த அப்டேட்டில் நாம் பார்க்கலாம். ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகளை செய்திகளை தொடர்ந்து நம்ம காணொலியாக பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நடைபெற்ற வழக்குகளை நம்ம குறித்து நம்ம பார்த்தோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.